அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆயுதமேந்தி தாக்குதல், குறைஷியர்களின் அச்சுறுத்தலும் இப்னு உபையுடன் தொடர்பும். மக்காவில் முஸ்லிம்களுக்கு நிராகரிப்பவர்கள் அளவிலா துன்பங்களை கொடுத்து வந்தார்கள். முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்ல நாடிய போது அவர்களை பல விதத்திலும் தடுத்தார்கள். முஸ்லிம்களுக்கு சொல்லில் அடங்கா கொடுமைகளை அளித்தார்கள். உண்மையில் அவர்களுடைய குற்றங்களுக்காக அவர்களிடம் போர் செய்வதும் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதும் தகும் என்று இதற்கு முன்னுள்ள பக்கங்களில் கூறியிருக்கிறோம். முஸ்லிம்கள் மதினாவிற்கு வந்த பிறகும் அந்த நிராகரிப்போர் முஸ்லிம்கள் மீது அத்துமீறுவதை நிறுத்திக் கொள்ளவில்லை. தங்களது அடாவடி அழிச்சாட்டியங்களை முடித்துக் கொள்ளவில்லை. முஸ்லிம்கள் தங்களிடமிருந்து தப்பித்து மதினாவில் நிம்மதியான பாதுகாப்பான இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்களே என்ற கோபத்தால் கொதித்தெழுந்தார்கள். எப்படியாவது முஸ்லிம்களை மதினாவிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று தீர்மானமாக இருந்தார்கள். இதற்காக அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு கடிதம் எழுதினார்கள். அவன் அந்த நேரத்தில் இணை வைப்பவனாக இருந்தான். அவனுடன் மக்காவாசிகள் தொடர்பு கொண்டதன் காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினா வருவதற்கு முன் அவன்தான் மதினாவாசிகளின் தலைவனாக இருந்தான். மதினாவாசிகள் அவனையே தங்களது அரசனாக ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு வராமல் இருந்திருந்தால் அவனே அவர்களின் அரசனாகி இருப்பான். இதனால் அவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள கோபத்தை அறிந்த மக்காவாசிகள் அப்துல்லா இப்னு உபைக்கும் அவனுடன் இருந்த இணை வைப்போருக்கும் கடிதம் எழுதினார்கள். அதில் அவர்கள் கூறியது என்னவென்றால், நீங்கள் எங்கள் ஊரை சார்ந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளீர்கள். இது அல்லாஹ்வின் மீது சத்தியம். நிச்சயமாக நீங்கள் அவரிடம் போர் செய்ய வேண்டும், அல்லது அவரை வெளியாக்கிவிட வேண்டும், அல்லது நாங்கள், அதாவது மக்காவாசிகளாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் மீது போர் தொடுத்து உங்களின் போர் வீரர்களை கொன்று குவித்து உங்கள் பெண்களின் கற்புகளை சூறையாடுவோம் என்று எழுதியிருந்தார்கள். ஆதாரம் சுனன் அபு தாவூத். ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆட்சியை பறித்து கொண்டார் என்று அப்துல்லா இப்னு உபை எண்ணி வந்ததால் நபி அவர்களின் மீது கடுமையான வகையில் பகைமை கொண்டிருந்தான். எனவே மக்கா முஷ்ரிக்குகள், அதாவது இணை வைப்பவர்கள் கூறிய வார்த்தையை உடனடியாக செயல்படுத்தினான். இது சம்பந்தமாக அப்துர் ரஹ்மான் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குறைஷிகளின் செய்தி அப்துல்லா இப்னு உபைக்கும் அவனுடன் இருந்த சிலை வணங்கிகளுக்கும் கிடைத்தபோது அவர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போர் செய்வதற்கு ஆயத்தமானார்கள். அவர்கள் ஆயத்தமாகும் இந்த செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்தவுடன் அவர்களை சந்திக்க போனார்கள். அப்போது அவர்களிடம், குறைஷிகள் உங்களை எச்சரித்ததால் நீங்கள் மிக பயந்து விட்டீர்களோ? அவர்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சியை விட நீங்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சிதான் மிக மோசமானது. என்ன, அவர்களின் சொல்லுக்கிணங்க உங்களது பிள்ளைகளிடமும் சகோதரர்களிடமும் நீங்கள் போர் புரிய எண்ணுகிறீர்களா என்று சிந்தனையை தூண்டும் விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதும் கூடியிருந்தவர்கள் மறுப்பின்றி பிரிந்து சென்றார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. அந்த நேரத்தில் தனது தோழர்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து போர் செய்வதிலிருந்து இப்னு உபை விலகிக் கொண்டாலும் சமயம் ஏற்படும் போதெல்லாம் குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்வான். அத்துடன் தனது உதவிக்காக யூதர்களையும் சேர்த்து கொள்வான். ஆனால் அல்லாஹுவின் அருளால் அவர்களது வஞ்சகத்தை மூழும் போதெல்லாம் நபி அவர்களின் ஞானமிக்க நடவடிக்கை அதை அணைத்துக் கொண்டே இருந்தது. அபுஜஹலின் அச்சுறுத்தல். இந்த நிகழ்ச்சிக்கு பின் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உம்ரா செய்வதற்காக மக்கா சென்று உமையா இப்னு கலஃபிடம் தங்கினார்கள். உமையாவிடம், நான் காபாவை வலம் வருவதற்காக மக்கள் யாருமில்லாத நேரமாக பார்த்து அழைத்துச் செல் என்று கூறினார்கள். உமையா மதிய நேரத்திற்கு சற்று முன் அவர்களை அழைத்து கொண்டு காபாவிற்கு சென்றான். அந்த இருவரையும் வழியில் அபுஜஹல் சந்தித்தான். அவன் உமையாவிடம், அபு சஃப்வானே, உன்னுடன் இருப்பவர் யார் என்று கேட்டான். அதற்கு உமையா, இவர் சாத் என்றான். அப்போது அபுஜஹல் சாதிடம், நீ மக்காவில் நிம்மதியாக தவாப் செய்ய வந்துவிட்டாயா? மதினாவாசிகளாய நீங்கள் மதம் மாறியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவியும் ஒத்துழைப்பும் செய்வோம் என்றும் கூறுகின்றீர்களா? அறிந்துகொள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ அபு சஃப்வானுடன் வந்திருக்கவில்லை என்றால் உனது குடும்பத்திற்கு நீ பாதுகாப்புடன் திரும்ப முடியாது என்று கூறினான். இதை கேட்ட சாத் அவனது சப்தத்தை விட தனது சப்தத்தை உயர்த்தி, நீ அறிந்துகொள்,
அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீ தவாப் செய்வதிலிருந்து என்னை தடுத்தால் இதைவிட உமக்கு மிக கடினமாக இருக்கும் ஒன்றை நான் தடுத்து நிறுத்துவேன். நீ வியாபாரத்திற்காக மதீனாவின் வழியை பயன்படுத்த விடமாட்டேன் என்று எச்சரித்தார். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. குறைஷிகளின் மிரட்டல். உண்மையில் குறைஷிகள் இதைவிட மிகப்பெரிய தீமை ஒன்றை செய்ய வேண்டும் என்ற உறுதியில் இருந்தார்கள். அதாவது அனைத்து முஸ்லிம்களையும், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று தீவிரமாக ஆலோசித்தார்கள். இது வெறும் கற்பனையோ அல்லது யூகமோ அல்ல. குறைஷிகளின் இந்த வஞ்சக சூழ்ச்சியினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூக்கமில்லாமல் இருந்தார்கள் அல்லது தங்களின் தோழர்களின் பாதுகாப்பில் இரவை கழித்தார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த காலத்தில் ஓரிரவு விழித்திருந்தார்கள். அப்போது எனது தோழர்களில் நல்லவர் ஒருவர் இன்று இரவு என்னை பாதுகாக்க வேண்டுமே என்றார்கள். அங்கு ஆயுதத்தின் சப்தத்தை நாங்கள் கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது யார் என்று கேட்கவே, வந்தவர் நான் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் நீர் ஏன் வந்தீர் என்று வினவினார்கள். அதற்கவர் நபி அவர்களுக்கு ஏதும் ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் அவர்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன் என்றார். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு தூங்கினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு பாதுகாத்தது சில இரவுகளில் மட்டுமல்ல, மாறாக மதீனா வந்ததிலிருந்து தொடர்ந்து நபி தோழர்களில் யாராவது ஒருவர் இரவில் கண்விழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இரவில் நபி அவர்களின் தோழர்களில் யாராவது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பார். தூதரே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை எந்த குறைவுமின்றி மக்களுக்கு அறிவித்து விடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக மாட்டீர்கள். இதில் எவருக்கும் அஞ்சாதீர்கள். மனிதர்களின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் மக்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 67 என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த கூடாரத்திலிருந்து தலையை வெளியே நீட்டி, மக்களே, என்னிடமிருந்து திரும்பிச் செல்லுங்கள், அல்லாஹ் என்னை நிச்சயமாக பாதுகாத்து விட்டான் என்று கூறினார்கள். ஆதாரம் சுனனு திர்மிதி. ஆபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிருக்கு மட்டுமல்ல, அனைத்து முஸ்லிம்களுக்கும் இருந்தது. இதை பற்றி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்களும் முஹாஜிர் தோழர்களும் மதீனாவில் அன்சாரிகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டதை சகித்து கொள்ள முடியாமல் குறைஷிகளும் மற்ற அரபுகளும் ஒன்று சேர்ந்து அவர்களை எதிர்த்தார்கள். இதன் காரணமாக தோழர்கள் இரவு தூங்கும் போதும் காலையில் விழிக்கும் போதும் தற்காப்புக்காக ஆயுதங்களை தங்களுடன் வைத்திருந்தார்கள். போர் புரிய அனுமதி. முஸ்லிம்கள் மதீனாவில் கடுமையான ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் குறைஷிகள் தங்களின் வழிகேட்டிலிருந்து விலகிக் கொள்ளாமல் வம்புத்தனத்தையும் அழிச்சாட்டியத்தையும் தொடர்ந்து கொண்டே சென்றார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நிராகரிப்பவர்களை எதிர்த்து போர் புரியலாம் என்று அனுமதி வழங்கினான். ஆனால் போரை கடமையாக்கவில்லை. நிராகரிப்பவர்கள் சண்டையிட்டால் அவர்களை எதிர்த்து போர் புரிய மட்டும் அனுமதிக்கப்பட்டது. நிராகரிப்பவர்களால் அநியாயத்தில் சிக்கி போருக்கு நிர்பந்திக்கப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களை எதிர்த்து போர் புரிய அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்ய பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 39. மேலும் இவ்வாறு அறப்போர் செய்வது அனுமதிக்கப்பட்டதற்குரிய காரணத்தையும் அடுத்துள்ள வசனங்களில் அல்லாஹ் விவரித்தான். அதாவது அசத்தியத்தை அழித்து அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநிறுத்துவதற்காகத்தான் போர் செய்வது அனுமதிக்கப்பட்டது. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சியை கொடுத்தால் தொழுகையை கடைபிடித்து தொழுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள், நன்மையானவற்றை ஏவி பாவமானவற்றை தடை செய்வார்கள். எல்லா காரியங்களின் முடிவும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 41. இந்த அனுமதி குறைஷிகளிடம் போர் செய்வதற்கு மட்டும் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பு தேவைக்கு ஏற்ப போருக்கான சட்டம் மாற்றப்பட்டு பொதுவாக போர் செய்வது கட்டாயமாக்கப்பட்டது. குறைஷிகளுடனும் இணை வைக்கும் மற்றவர்களுடனும் போர் செய்வதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இக்கட்டளைக்கு பிறகு ஏற்பட்ட போர்களில் நடந்த சம்பவங்களை கூறுவதற்கு முன் இப்போர்கள் ஏன் கடமையாக்கப்பட்டன என்பதற்கான காரணங்களை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். முதல் காரணம், இணை வைக்கும் குறைஷிகளை எதிரிகளாக கருதியது. ஏனென்றால் அவர்கள்தான் முஸ்லிம்களிடம் முதலாக பகைமையை தொடங்கினார்கள்.
எனவே முஸ்லிம்கள் குறைஷிகளை எதிர்த்து போர் செய்வது மட்டுமில்லாமல் குறைஷிகளின் சொத்துகளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற முடிவு நியாயமானதுதான். ஆனால் குறைஷிகளை தவிர மற்ற அரபிகள் முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்யாததால் அவர்களை எதிரிகளாக கருத வேண்டியதில்லை. எனவே அவர்களிடம் போர் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இரண்டாவது காரணம், இணை வைக்கும் அரபிகளில் யார் குறைஷிகளுடன் இணைந்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களிடமும், வேறு யாராவது முஸ்லிம்களை பகைத்தால் அவர்களிடமும் போர் செய்ய வேண்டும். மூன்றாவது காரணம், உடன்படிக்கை செய்து கொண்ட யூதர்களில் எவர் உடன்படிக்கைக்கு மோசடி செய்கிறாரோ அல்லது முஸ்லிம்களின் எதிரிகளாகிய இணை வைப்பாளருக்கு ஆதரவு தருகிறாரோ அத்தகைய யூதர்களின் உடன்படிக்கையை முறித்துக் கொள்வதுடன் அவர்களிடமும் போர் செய்ய வேண்டும். நான்காவது காரணம், கித்தாபு கொடுக்கப்பட்டவர்களில் யார் முஸ்லிம்களை பகைப்பார்களோ, முஸ்லிம்களிடம் சண்டையிடுவார்களோ அவர்களிடம் போர் செய்ய வேண்டும். அவர்கள் இழிவுபட்டு வரி செலுத்தும் வரை இந்த போர் நீடிக்கும். கித்தாபு கொடுக்கப்பட்டவர் என்றால் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை போன்றாகும். ஐந்தாவது காரணம், முஷ்ரிக் இணை வைப்பவர் அல்லது யூதர் அல்லது கிறிஸ்தவர் அல்லது எவராக இருப்பினும் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு முரண்படாமல் இருக்கும் வரை அவருடைய உயிர், பொருள், மானம் அனைத்தும் காக்கப்படும். அவருடைய கேள்வி கணக்கு அல்லாஹ்வை சார்ந்ததாகும். அதாவது உள்ரங்கமான அல்லது மறைமுகமான அவரது செயல்களை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்து கொள்வான். அதை கண்காணிக்க வேண்டியது நமது கடமை அல்ல. இஸ்லாமிய சட்டங்களுக்கு முரண்படுவதென்றால் எடுத்துக்காட்டாக கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, கிளர்ச்சி செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவது. அப்படி ஈடுபட்டால் அதற்குரிய தண்டனை உலகிலேயே அவருக்கு கிடைக்கும். போருக்கான அனுமதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தவுடன் குறைஷிகளின் வியாபார வழித்தடமான மக்காவிலிருந்து ஷாம் செல்லும் முக்கிய வழியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பப்பட்டார்கள். இதற்காக 2 திட்டங்களை வகுத்தார்கள். முதலாவது திட்டம், மக்காவாசிகளின் முக்கிய வியாபார வழித்தடத்திற்கு அருகில் வசிக்கும் கோத்திரத்தாருடனும் இந்த வியாபார வழித்தடத்திற்கும் மதினாவிற்கும் இடையில் வசிக்கும் கோத்திரத்தாருடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்து கொள்வது. அதாவது அந்த கோத்திரத்தார் முஸ்லிம்களுடன் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நட்புறவோடு நடந்து கொள்ளவில்லை என்றாலும் முஸ்லிம்களுடன் பகைமை காட்டக்கூடாது. இவ்வகையில் போர் சம்பந்தமான இராணுவ நடவடிக்கையில் எடுப்பதற்கு முன் ஜுஹைனா கிளையினருடனும் ஒரு உடன்படிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டார்கள். இந்த ஜுஹைனா கிளையினரின் வீடுகள் மதீனாவை சுற்றி 3 இடங்களில் இருந்தன. போரின் நடவடிக்கைகளை தொடங்கிய பின் இன்னும் பல கோத்திரத்தாருடனும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதனுடைய விவரங்கள் பின்னால் வர உள்ளன. 2வது திட்டம், மக்காவாசிகளை இந்த வியாபார பாதையை நோக்கி ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல படைப்பிரிவுகளை அனுப்பி வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போருக்கு அரபியில் கஸ்வா என்றும், அவர்கள் கலந்து கொள்ளாமல் தோழர்கள் மட்டும் சென்று வந்த போர்களுக்கு சரியா என்றும் கூறப்படும். நாம் இந்த தமிழாக்கத்தில் கஸ்வாவை போர் என்றும் சரியாவை படைப்பிரிவு என்றும் குறிப்பிட இருக்கிறோம். இக்காலத்தில் நபி அவர்கள் நிகழ்த்திய போர்களும் அனுப்பிய படைப்பிரிவுகளும். போர் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட பின் மேற்கூறப்பட்ட 2 திட்டங்களையும் அமல்படுத்துவதற்காக இராணுவ நடவடிக்கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கினார்கள். அதாவது இந்த நடவடிக்கைகள் ஒரு கண்காணிப்பு ரோந்து பணிகளை போன்று அமைந்திருந்தன. இதனுடைய அடிப்படை நோக்கங்கள் என்னவென்றால், மதீனாவை சுற்றியுள்ள அனைத்து தரை மார்க்கங்களையும் பொது வழிகளையும் நன்கு அறிந்து கொள்ளுதல், பழக்கப்படுத்தி கொள்ளுதல். அவ்வாறே மக்காவை நோக்கி செல்லும் அனைத்து வழிகளையும் அறிந்து கொள்ளுதல். அடுத்து இந்த வழிகளில் குடியிருக்கும் அனைத்து கோத்திரத்தாருடனும் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளுதல். அதற்கடுத்து முஸ்லிம்கள் இப்போது பலமடைந்து விட்டார்கள், வலு பெற்று விட்டார்கள், பழைய இயலாமையிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார்கள் என்று மதீனாவில் உள்ள இணை வைப்பவர்களுக்கும் யூதர்களுக்கும் அதை சுற்றியுள்ள கிராம அரபிகளுக்கும் உணர்த்துதல். அதற்கடுத்து அத்துமீறி நடந்து கொண்டிருந்த குறைஷிகளுக்கு அவர்களின் முடிவு என்னவாகும் என்பதை எச்சரிக்கை செய்தல். ஏனென்றால் இந்த எச்சரிக்கையின் விளைவாக தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்தி வரும் தங்களது அழிச்சாட்டியங்களை விட்டு அவர்கள் விலகிக் கொள்ளலாம். தங்களது பொருளாதார வழிகளும் பொருளாதாரங்களும் வெகு விரைவில் மிக பயங்கரமாக பாதிக்கப்படும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படலாம். மேலும் முஸ்லிம்கள் அவர்களது நாட்டுக்குள் இருக்கும்போது அவர்களுடன் போர் செய்யும் எண்ணத்தை கைவிடலாம். பிறரை அல்லாஹ்வின் மார்க்கத்திலிருந்து தடுக்காமல் இருக்கலாம். மேலும் மக்காவில் உள்ள அப்பாவி முஸ்லிம்களை வேதனை செய்வதிலிருந்து விலகிக் கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அரேபிய தீபகற்பத்தில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை சுதந்திரமாக எடுத்து வைக்கும் வாய்ப்பை முஸ்லிம்கள் பெறுவார்கள். படைப்பிரிவுகளின் விவரங்களை சுருக்கமாக இனி பார்ப்போம். 1. சைஃபுல் பஹர். ஹிஜ்ரி 1 ரமலான் கிபி 623 மார்ச் மாதம் ஒரு படைப்பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். 30 முஹாஜிர்கள் இந்த பிரிவில் இடம்பெற்றார்கள்.
அவர்களுக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஆக்கினார்கள். ஷாமிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த குறைஷிகளின் வியாபார குழுவை வழிமறிப்பதற்காக இவர்கள் சென்றார்கள். இந்த வியாபார கூட்டத்தில் 300 நபர்களும் அவர்களுக்கு தலைமையேற்ற அபுஜஹலும் வந்து கொண்டிருந்தான். ஈஸ் என்ற நகரத்தின் ஓரத்தில் உள்ள சைஃபுல் பஹர் என்னும் இடத்தை இரு கூட்டத்தினரும் அடைந்தபோது சண்டையிடுவதற்காக அணிவகுத்தார்கள். ஆனால் இரு கூட்டத்தினருக்கும் நண்பராக இருந்த மஜிதி இப்னு அம்ர் அல் ஜுஹ்னி என்பவர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போரை தவிர்க்க செய்தார். இப்போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சாவுக்கு வெள்ளை நிற கொடியை கொடுத்தார்கள். இதுதான் நபி அவர்கள் நிறுவிய முதல் கொடியாகும். இக்கொடியை அபு மர்சத் கன்னாஸ் இப்னு ஹுசைன் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு ஏந்தியிருந்தார்கள். அடுத்து 2 ராபிக் ஹிஜ்ரி 1 ஷவ்வால் கிபி 623 ஏப்ரல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராபிக் என்ற இடத்தை நோக்கி ஒரு படைப்பிரிவை அனுப்பினார்கள். இதற்கு தலைவராக உபைதா இப்னுல் ஹாரிஸ் இப்னுல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். இப்படையில் 60 முஹாஜிர்கள் கலந்து கொண்டார்கள். இவர்கள் பத்தன் ராபிக் என்ற இடத்தில் அபு சுஃபியானை சந்தித்தார்கள். இரு கூட்டத்தார்களும் ஒருவரை நோக்கி ஒருவர் அம்பெய்து கொண்டார்கள். மற்றபடி உக்கிரமான சண்டை ஏதும் நடைபெறவில்லை. நிராகரிப்பவர்களின் படையில் இருந்த அல் மிக்தாத் இப்னு அம்ர் அல் பஹ்ரைனி, உத்பான் இப்னு கஸ்வான் அல் மஜானி ஆகிய இருவர் முஸ்லிம்களுடன் இணைந்து கொண்டார்கள். இவர்கள் முஸ்லிமாகத்தான் இருந்தனர். என்றாலும் ஹிஜ்ராவிற்காக மக்காவிலிருந்து வெளியேற முடியாத காரணத்தால் காஃபிர்களுடன் சேர்ந்திருந்தார்கள். எப்பொழுதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் தப்பித்து முஸ்லிம்களிடம் சேர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இந்த வியாபார கூட்டத்துடன் வந்திருந்தார்கள். இந்த படையின் கொடி வெள்ளை நிறமாக இருந்தது. இதை மிஸ்தக் இப்னு உசாமா இப்னு அல் முத்தலிப் இப்னு அப்து மனாப் ஏந்தி இருந்தார்கள். 3 கர்ரார் ஹிஜ்ரி 1 துல்காதா கிபி 623 மே மாதம் கர்ரார் என்ற இடத்திற்கு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் படைப்பிரிவு ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக புறப்பட்ட இவர்களிடம் கர்ரார் என்ற இடத்தை தாண்டி செல்லக்கூடாது என நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த படை கால்நடையாகவே சென்றது. பகலில் பதுங்குவதும் இரவில் நடப்பதுமாக வியாழன் காலை கர்ராரை அடைந்தது. ஆனால் அந்த வியாபார கூட்டமோ இவர்கள் சென்றடைவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே அந்த இடத்தை கடந்து சென்று விட்டிருந்ததால் இவர்கள் சண்டையின்றி திரும்பினார்கள். இந்த படையின் கொடி வெள்ளை நிறமாக இருந்தது. இதை மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள். 4 அபுவா அல்லது வத்தான் ஹிஜ்ரி 2 சஃபர் கிபி 623 ஆகஸ்ட் மாதம் நபி அவர்கள் 70 முஹாஜிர்களுடன் குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக அல் அபுவா அல்லது வத்தான் என்ற இடத்தை நோக்கி சென்றார்கள். ஆனால் சண்டை ஏதும் நடைபெறவில்லை. இந்த போருக்கு செல்வதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு உபாதாவை மதீனாவில் தனக்கு கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கினார்கள். இந்த போரின் போது லம்ரா கிளையினரின் தலைவரான அம்ரு இப்னு மக்ஷி என்பவருடன் நட்பு உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையில் எழுதப்பட்டதாவது: இது அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது லம்ரா கிளையினருடன் செய்யும் ஒப்பந்தம். லம்ரா கிளையினர் தங்களது உயிர் பொருள் அனைத்திலும் பாதுகாப்பு பெற்றவர்களே. அவர்களிடம் சண்டை செய்பவர்களை நாங்களும் எதிர்ப்போம். சண்டை செய்பவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்வோம். இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக போரில் ஈடுபடக்கூடாது. அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவிக்காக அழைத்தால் அவர்களும் உதவ வர வேண்டும். கடல் வற்றினாலும் இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முதல் போராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் 15 நாட்கள் மதீனாவிற்கு வெளியில் இருந்தார்கள். இந்த போரிலும் வெள்ளை கொடியே பயன்படுத்தப்பட்டது. அதை ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள். அடுத்து 5 பூவாத் ஹிஜ்ரி 2 ரபியுல் அவ்வல் கிபி 623 செப்டம்பர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது 200 தோழர்களுடன் குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக சென்றார்கள். இந்த வியாபார கூட்டத்தில் உமையா இப்னு கலஃபும் 100 குறைஷிகளும் இருந்தார்கள். இவர்களுடன் 2500 ஒட்டகங்கள் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரல்வா என்ற மலைக்கருகில் உள்ள பூவாத் என்ற இடம் வரை சென்றார்கள். ஆனால் வியாபார கூட்டம் அந்த இடத்தை முன்கூட்டியே கடந்துவிட்டதால் சண்டை ஏதும் நடைபெறவில்லை. இந்த போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் போது மதீனாவில் சாத் இப்னு முஆதை பிரதிநிதியாக கலீஃபாவாக நியமித்தார்கள். இப்போரிலும் வெள்ளை நிற கொடியே பயன்படுத்தப்பட்டது. அதை சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள். 6 சஃப்வான் ஹிஜ்ரி 2 ரபியுல் அவ்வல் கிபி 623 செப்டம்பர் மாதம்
குரூஸ் இப்னு ஜாபிர் அல் ஃபஹ்ரி என்பவன் சில முஷ்ரிக் வீரர்களுடன் மதினாவின் மேய்ச்ச நிலங்கள் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்த கால்நடைகளில் சிலவற்றை கொள்ளையடித்துச் சென்றான். இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் 70 தோழர்களை அழைத்துக் கொண்டு அவனை விரட்டி பிடிப்பதற்காக விரைந்தார்கள். பத்ருக்கு அருகிலுள்ள சஃப்வான் என்ற இடம் வரை சென்றும் குருசையும் அவனது ஆட்களையும் பிடிக்க முடியாததால் சண்டையின்றி திரும்பினார்கள். இந்த போருக்கு முதல் பத்ரு போர் என்றும் பெயர் கூறப்படுகிறது. இந்த போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் போது மதினாவில் தனது பிரதிநிதியாக ஸைத் இப்னு ஹாரிசாவை நியமித்தார்கள். இப்போரிலும் வெள்ளை நிற கொடியே பயன்படுத்தப்பட்டது. அதை அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள். 7 துல் உஷைரா ஹிஜ்ரி 2 ஜுமாதா அல் ஊலா அல்லது ஜுமாதா அல் ஆஹிரா கிபி 623 நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 150 அல்லது 200 முஹாஜிர் தோழர்களுடன் இந்த போருக்காக புறப்பட்டார்கள். இப்போரில் கலந்து கொள்ளும்படி எவரையும் நிர்பந்திக்கவில்லை. இந்த 150 அல்லது 200 தோழர்களும் 30 ஒட்டகங்களில் ஒருவர் மாறி ஒருவராக பயணம் செய்தார்கள். மக்காவிலிருந்து வியாபார சாமான்களுடன் ஷாம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறைஷிகளின் வியாபார கூட்டத்தினரை வழிமறிப்பதே நபி அவர்களின் நோக்கமாக இருந்தது. ஆனால் நபி அவர்கள் துல் உஷைரா என்ற இடத்தை அடைவதற்கு பல நாட்களுக்கு முன்னதாகவே அக்கூட்டம் அந்த இடத்தை கடந்து விட்டது தெரிய வந்தது. இதே வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து திரும்ப வரும்போது அதை வழிமறிப்பதற்காக செல்லும் போதுதான் பிரபலமான 2வது பத்ரு போர் பத்ர் அல் குப்ரா நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமாதா அல் ஊலா கடைசியில் இப்போருக்காக வெளியேறி ஜுமாதா அல் ஆஹிரா தொடக்கத்தில் மதினாவிற்கு திரும்பி வந்தார்கள். முஸ்லிம்கள் மீது அத்துமீறக்கூடாது என முத்லிஜ், லம்ரா மற்றும் அவர்களுடைய நட்பு கிளையினருடன் இப்பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்தார்கள். இப்போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றபோது மதினாவில் அபு சலமா இப்னு அப்துல் அசத் அல் மக்ஜூமி ரலியல்லாஹு அன்ஹு என்பவரை பிரதிநிதியாக நியமித்தார்கள். இப்போரிலும் வெள்ளை நிற கொடியே பயன்படுத்தப்பட்டது. இதை ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள். 8 நக்லா ஹிஜ்ரி 2 ரஜப் கிபி 624 ஜனவரி மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 முஹாஜிர்களுடன் அப்துல்லா இப்னு ஜக்ஸ் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நக்லா என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். இருவருக்கு ஒரு ஒட்டகம் வீதமாக இவர்கள் ஒருவர் மாறி ஒருவர் பயணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதத்தை எழுதி 2 நாட்கள் கழிந்த பின் தான் கடிதத்தை படித்து பார்க்க வேண்டும் என்று கூறி அதை அப்துல்லா இப்னு ஜக்ஷிடம் கொடுத்தார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அந்த படையை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து புறப்பட்டு 2 நாட்கள் கழித்து கடிதத்தை படித்து பார்த்தார்கள். அக்கடிதத்தில், நீர் எனது இந்த கடிதத்தை படித்த பிறகு மக்கா மற்றும் தாயிஃபிற்கு மத்தியில் உள்ள நக்லா என்ற இடத்தை அடையும் வரை தொடர்ந்து செல்லுங்கள். அந்த இடத்தை அடைந்துவிட்டால் அங்கு தங்கி குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்திருங்கள். அவர்களின் வருகையை அறிந்து எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை படித்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு செவி மடுத்தோம், வழிபட்டோம், கட்டுப்பட்டோம் என்று கூறியவராக இச்செய்தியை தங்கள் தோழர்களுக்கு அறிவித்தார்கள். நான் உங்களை நிர்பந்திக்கவில்லை. யார் வீர மரணம் அடைய விரும்புகிறாரோ அவர் என்னுடன் வரலாம். யார் மரணிப்பதை வெறுக்கிறாரோ அவர் திரும்பி விடலாம். ஆனால் நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் தோழர்களிடம் கூறினார்கள். அவர்களது தோழர்கள் போருக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். இவ்வாறு இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த போது வழியில் சாத் இப்னு அபி வக்காஸும் உத்பா இப்னு கஸ்வானும் தாங்கள் வாகனித்த ஒட்டகத்தை தவறவிட்டதால் அதை தேடுவதில் ஈடுபட்டு படையிலிருந்து பின்னடைந்து விட்டார்கள். அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு படையுடன் நக்லா என்ற அந்த இடத்தை வந்தடைந்தார்கள். அங்கு குறைஷிகளில் அம்ரு இப்னு ஹல்ரமி, உஸ்மான் இப்னு அப்துல்லா இப்னு முகீரா, நௌஃபல் இப்னு அப்துல்லா இப்னு முகீரா மற்றும் முகீரா கிளையினரின் அடிமையான ஹக்கம் இப்னு கைசான் ஆகியோருடன் வியாபார குழு ஒன்று உலர்ந்த திராட்சை பதனிடப்பட்ட தோல் மற்றும் வியாபார பொருட்களுடன் சென்று கொண்டிருந்தது. அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் தங்களது தோழர்களுடன் ஆலோசனை செய்தார்கள். நாம் சங்கைமிக்க மாதமாகிய ரஜப் மாதத்தின் கடைசி தேதியில் இருக்கிறோம். இப்போது அவர்களுடன் நாம் சண்டையிட்டால் சங்கமிக்க மாதத்தின் கண்ணியத்தை பாழ்படுத்தியவர்களாக ஆகிவிடுவோம். ஆனால் போர் செய்யாமல் இன்றிரவு விட்டுவிட்டால் இவர்கள் ஹரம் பகுதிக்குள் நுழைந்து விடுவார்கள். இவ்வாறு விவாதம் நடைபெற்ற பின்பு அவர்களிடம் சண்டையிடலாம் என்று முடிவானது. அதன் பிறகு முஸ்லிம்களில் ஒருவர் அம்ரு இப்னு ஹல்ரமியை அம்பெய்து கொன்றார். அடுத்து முஸ்லிம்கள் உஸ்மான் மற்றும் ஹக்கம் ஆகிய இருவரையும் கைது செய்தார்கள். ஆனால் நௌஃபல் தப்பித்து விட்டார்.
பின்பு 2 கைதிகள் வியாபார பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மதீனா வந்தார்கள். இந்த கனிமாவில் அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் 1/5 பங்கை ஒதுக்கினார்கள். கனிமா என்பது போரில் கிடைக்கும் வெற்றி பொருளுக்கு சொல்லப்படும். இதுதான் இஸ்லாமில் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் ஒதுக்கப்பட்ட முதல் கனிமாவாகும். இப்போரில்தான் முதலில் ஒரு எதிரி கொலை செய்யப்பட்டான். மேலும் இப்போரில்தான் முதலாக எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் இந்த நடவடிக்கை கடுமையாக வெறுத்தார்கள். மேலும் சங்கைமிக்க மாதத்தில் போர் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையே என்று கண்டித்துவிட்டு கைதிகள் மற்றும் வியாபார பொருட்கள் விஷயத்தில் மௌனம் காத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை முஸ்லிம்கள் மீது பழி சுமத்த நல்லதொரு சந்தர்ப்பமாக இணை வைப்போர் பயன்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் மீது பலவாறு பழி சுமத்தினாலும் அந்த அனைத்து பழிகளையும் பொய்யான கூற்றுகளையும் முற்றிலும் தகர்த்தெறியும்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கினான். அந்த வசனத்தில் முஸ்லிம்கள் செய்ததை விட இணை வைப்போரின் செயல் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் என்று தெளிவுபடுத்தினான். நபியே, துல் காதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்த நிராகரிப்பவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் கூறுங்கள், அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான். ஆனால் மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை நீங்கள் தடுப்பதும், அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும், ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும், அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹுவிடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன. தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட மிக கொடியது. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 217. அதாவது முஸ்லிம்கள் விஷயத்தில் இணை வைப்போர் ஏற்படுத்திய இந்த குழப்பங்களும் கூச்சல்களும் அடிப்படையற்றவை. ஏனென்றால் முஸ்லிம்கள் விஷயத்தில் இவ்வாறு கூறுவதற்கு அந்த இணை வைப்போருக்கு தகுதியே கிடையாது. இஸ்லாமை எதிர்ப்பதற்கும் முஸ்லிம்கள் மீது அநியாயம் இழைப்பதற்கும் இந்த இணை வைப்போர் எவ்விதத்திலும் தயக்கம் காட்டவில்லை. முஸ்லிம்கள் சங்கை மிக்க மக்காவில் தங்கியிருந்த போது அவர்களது பொருட்கள் அபகரிக்கப்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வெறியுடன் அலைந்தனர். இன்னும் புனிதமிக்க எத்தனையோ கடமைகளையும் உரிமைகளையும் பாழாக்கி இவர்களுக்கு புனிதத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? புனிதங்களையே மதிக்காத இவர்களுக்கு இப்பொழுது மட்டும் புனிதத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி எங்கிருந்து வந்தது? எனவே முஸ்லிம்கள் இந்த புனிதத்தை பாழாக்கியது எந்த வகையிலும் அசிங்கமோ குற்றமோ இல்லை. ஆகவே இணை வைப்பவர்கள் பரப்பிய இந்த வதந்திகள் முற்றிலும் கேவலமான ஒன்றே. இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கைதிகளையும் விடுவித்தார்கள். மேலும் கொலை செய்யப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு நஷ்ட ஈடும் வழங்கினார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். மேற்கூறப்பட்ட கஸ்வா, சரியா போர்கள் அனைத்தும் பத்ரு போருக்கு முன் நிகழ்ந்தவையாகும். இறுதியில் கூறப்பட்ட போரை தவிர வேறு எதிலும் பொருட்கள் சூறையாடப்படவும் இல்லை, உயிர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை. ஆனால் குரூஸ் இப்னு ஜாபிர் அல் ஃபஹ்ரியின் தலைமையின் கீழ் இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களின் பொருட்களை கொள்ளையடித்த பின்பே முஸ்லிம்கள் பதில் நடவடிக்கை எடுத்தார்கள். அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையின் மூலம் நிகழ்ந்த சம்பவத்தை பார்த்த மக்கா முஷ்ரிக்குகள் பயந்து நடுங்கினார்கள். மிகப்பெரிய ஆபத்து தங்களுக்கு முன் உருவாகிவிட்டதை உணர்ந்தார்கள். முஸ்லிம்கள் மதீனாவில் அடைக்கலம் புகுந்துவிட்டால் எத்தகைய ஆபத்து நிகழும் என்று பயந்தனரோ அந்த ஆபத்தில் இப்போது சிக்கிக் கொண்டனர். மதீனாவாசிகள் மிகுந்த விழிப்புடனும் கண்காணிப்புடனும் இருக்கிறார்கள். தங்களின் வணிக பயணங்கள் ஒவ்வொன்றையும் முழுமையாக கண்காணிக்கிறார்கள். முஸ்லிம்கள் 300 மைல்கள் கூட படையெடுத்து வந்து தங்களை கொலை செய்யவோ சிறை பிடிக்கவோ தங்களின் செல்வங்களை அள்ளிக்கொண்டு நிம்மதியாக திரும்பவோ முழு ஆற்றல் பெற்றனர் என்பதை இப்போது இந்த இணை வைப்பவர்கள் நன்கு விளங்கிக் கொண்டார்கள். மேலும் தங்களின் ஷாம் தேசத்தை நோக்கிய வியாபார வழித்தடம் மிகுந்த ஆபத்திற்கு உள்ளாகி இருப்பதையும் நன்கு உணர்ந்து கொண்டார்கள். இருந்தும் தங்களின் வழிகட்டிலிருந்து விலகி ஜுஹைனா மற்றும் லம்ரா கிளையினர் செய்ததை போன்று சமாதான வழியை கையாள்வதற்கு பதிலாக மீண்டும் முன்பை விட அதிகமாக பகைமை கொள்ளலானார்கள். இதற்கு முன்னர் முஸ்லிம்களை அவர்களது நாட்டுக்குள் வைத்தே அழித்து விடுவோம் என்று எச்சரிக்கை செய்து கொண்டிருந்ததை இப்போது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டார்கள். மடத்தனமான இந்த எண்ணம்தான் இவர்களை பத்ரு போருக்கு அழைத்து வந்தது. அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த சம்பவத்திற்கு பின்பு ஹிஜ்ரி 2 ஷாபான் மாதத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு போர் புரிவதை கடமையாக்கினான். இவ்விஷயத்தில் பல தெளிவான வசனங்களை இறக்கினான். உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் நீங்கள் எல்லை மீறி அத்துமீற வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அத்துமீறுபவர்களை நேசிப்பதில்லை. ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள்.
உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் செய்யும் கலகம் கொலையை விட மிக கூடியது. ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரையில் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள். அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இதுவே. இதன் பின்னும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது விலகிக் கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். அன்றி இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரையில் அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகிக் கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனங்கள் 190 193 வரை. மேற்கூறப்பட்ட வசனங்களை தொடர்ந்து மேலும் பல வசனங்களை இறக்கினான். அந்த வசனங்களில் போர் முறைகளை கற்றுக் கொடுத்து போருக்கு ஆர்வமூட்டி அதன் சட்டங்களை விவரித்தான். நம்பிக்கையாளர்களே, உங்களை எதிர்த்து போர் புரியும் நிராகரிப்பவர்களை நீங்கள் சந்திப்பீர்களாயின் தயக்கமின்றி அவர்களுடைய கழுத்துகளை வெட்டுங்கள். அவர்களை முறியடித்து விட்டால் மிஞ்சியவர்களை சிறைபிடித்து கட்டுங்கள். அதன் பின்னர் அவர்களுக்கு பதிலாக யாதொரு ஈடு பெற்றேனும் அல்லது ஈடின்றி அவர்கள் மீது கருணையாக வேணும் விட்டுவிடுங்கள். இவ்வாறு எதிரிகள் தம் ஆயுதத்தை கீழே வைக்கும் வரையில் போர் செய்யுங்கள். இது அல்லாஹ்வின் கட்டளை. அவன் நாடியிருந்தால் அவர்கள் உங்களுடன் போர் புரிய வருவதற்கு முன்னதாகவே அவர்களை பழி வாங்கியிருப்பான். ஆயினும் போரின் மூலம் உங்களில் சிலரை கொண்டு சோதிக்கிறான். ஆகவே அல்லாஹுடைய பாதையில் எவர்கள் வெட்டப்பட்டு இறந்து விடுகிறார்களோ அவர்களுடைய நன்மைகளை அவன் வீணாக்கி விடமாட்டான். தக்க கூலியையே கொடுப்பான். அவர்களை நேரான பாதையில் செலுத்தி அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்தி விடுவான். அன்றி அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சுவனபதியிலும் அவர்களை புகுத்துவான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு உதவி புரிந்தால் அவனும் உங்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய பாதங்களை உறுதியாக்கி விடுவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 47 வசனங்கள் 4-7 வரை. பின்பு போர் கடமையாக்கப்பட்டதை கேள்விப்பட்டு உள்ளம் நடுங்கியவர்களை மிக வன்மையாக பழித்து குர்ஆன் வசனங்களை இறக்கினான். நம்பிக்கை கொண்டவர்களிலும் சிலர் போரை பற்றி யாதொரு தனி அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகின்றனர். அவ்வாறே தெளிவான ஒரு திட்டமான அத்தியாயம் இறக்கப்பட்டு போர் செய்யுமாறு அதில் கூறப்பட்டிருந்தால் எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் மரண அவஸ்தையில் சிக்கி மயங்கி கிடப்பவர் பார்ப்பதைப் போல் நபியே உங்களை அவர்கள் நோக்குவார்கள். ஆகவே அவர்களுக்கு கேடுதான். அல் குர்ஆன் அத்தியாயம் 47 வசனம் 20. போர் கடமையாக்கப்பட்டதும் அதற்கு ஆர்வமூட்டப்பட்டதும் அதற்குரிய தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதும் அக்கால சூழ்நிலையின் தேவையாகவும் கட்டாயமாகவும் இருந்தது. சூழ்நிலைகளை நன்கு அலசி பார்க்கும் ஆற்றலுள்ள தலைவர் யாராக இருப்பினும் அக்கால அவசியத்தை கருதி திடீர் நிகழ்வுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென தனது படைகளுக்கு நிச்சயம் கட்டளையிட்டிருப்பார். விஷயம் இவ்வாறு இருக்க அனைத்தையும் அறிந்தவனும் மிகைத்தவனுமான அல்லாஹ் இக்கட்டளைகளை முஸ்லிம்களுக்கு பிறப்பிக்காமல் இருப்பானா? அக்கால சூழ்நிலையோ முற்றிலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் கடும் மோதல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அப்துல்லா இப்னு ஜஹ்ஷுடைய படையின் நிகழ்ச்சி இணை வைப்போரின் ரோஷத்திற்கும் இனப்பெருமைக்கும் மிகப்பெரிய அடியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி இவர்களுக்கு மிகுந்த நோவினை அளித்தது மட்டுமல்லாமல் நெருப்பு கங்குகளில் புரள்பவர்களாக இவர்களை ஆக்கிவிட்டது. போர் சம்பந்தமான இறைவசனங்களின் கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்கும் போது பெரிய போர் சமீபத்தில் நடக்கப் போகிறது. அதன் முடிவில் அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் முஸ்லிம்களுக்கே கிடைக்கும் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள் எவ்வாறு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மக்கா இணை வைப்பாளர்கள் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றியது போன்று நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 191. மேலும் வெற்றி பெற்ற இராணுவத்தினர் கைதிகளிடம் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை மேற்கூறப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் எவ்வாறு விவரித்திருக்கின்றான் என்பதை பாருங்கள். ஆக இவை அனைத்தும் முஸ்லிம்களுக்குத்தான் இறுதியில் வெற்றி கிடைக்கும் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. இருப்பினும் முஸ்லிம்களின் ஒவ்வொரு வீரரும் அல்லாஹ்வின் பாதையில் தனது வீரத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நற்செய்திகளை அல்லாஹ் உடனே வெளிப்படுத்தாமல் சற்று மறைத்தே வைத்தான். இந்த நாட்களில்தான் ஹிஜ்ரி 2 ஷாபான் மாதம்
கிபி 624 பிப்ரவரியில் அல்லாஹ் பைத்துல் முக்தஸின் திசையிலிருந்து காபாவின் பக்கம் கிப்லாவை மாற்றிக்கொள்ளுங்கள் என கட்டளையிட்டான். இதன் விளைவு பிளவுகளை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களின் அணியிற்குள் புகுந்து கொண்ட நயவஞ்சகர்களும் நம்பிக்கையில் பலவீனமானவர்களும் முஸ்லிம்களை விட்டு விலகி தங்களது பழைய கொள்கைக்கே திரும்பிச் சென்றனர். மோசடிக்காரர்கள் மற்றும் துரோகம் செய்பவர்களை விட்டும் முஸ்லிம்களின் அணி தூய்மை அடைந்தது. கிப்லா மாற்றப்பட்டதால் ஏற்பட்ட பெரிய பலன் இதுவே ஆகும். மேலும் கிப்லா மாற்றப்பட்டதில் ஒரு நுட்பமான அறிவிப்பும் இருக்கலாம். அதாவது முஸ்லிம்கள் தங்களது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறார்கள். இந்த தொடக்கம் முஸ்லிம்கள் தங்களின் கிப்லாவை கைப்பற்றுவது கொண்டு முடிவு பெறும். சத்தியத்தில் இருக்கும் ஒரு சமுதாயத்தின் கிப்லா எதிரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த சமுதாயம் அந்த கிப்லாவை எதிரிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு நாள் விடுவித்தே தீரும் என்பதை உணர்த்தும் ஒரு நுட்பமான சுட்டிக்காட்டலும் கிப்லா மாற்றத்தில் இருக்கலாம். இது போன்ற கட்டளைகளினாலும் சங்கை மிகு குர்ஆன் வசனங்களின் சுட்டி காட்டுதலினாலும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வேண்டும், அல்லாஹ்வின் மார்க்கத்தை உயர்த்துவதற்காக தீர்வான ஒரு போரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் உற்சாகமும் அக்கால முஸ்லிம்களிடம் மேலோங்கி இருந்தது.